ஹாய் நண்பா, இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ரயில்வே டிக்கெட் செல்லர் ஜாப்ஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க, ரயில்வே நம்ம ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே டிக்கெட் அந்த புக்கிங் வேலை இருக்கும். அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 500 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமாக இதற்கான எலிஜிபிலிட்டியாக 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நோ ரிட்டன் எக்ஸாமினேஷன், எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாதுங்க. ரயில்வே ஸ்டேஷன் வைஸாக உங்களுக்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. சவுத்தர்ன் ரயில்வே சேலம் டிவிஷன், இந்த மாதிரி தனித்தனியான ஒவ்வொரு டிவிஷனுக்குமே இருக்குது. நான் வந்து அஃபிஷியல் லிங்க்குமே தரேன், அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்குமே தரேன். உங்கள் டிவிஷனில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஃபெசிலேட்டர்ஸ் ஃபார் இஷ்யூயிங் அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் த்ரோ ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின்ஸ். ஸோ ஏடிவிஎம் மூலியமாக டிக்கெட் கொடுக்கறதுக்கான அப்ளிகேஷன் என்கேஜ்மெண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேஷன்லலாம் ஆட்கள் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், மேட்டுப்பாளையம், கரூர், போதனூர், மொரப்பூர், பொமிடி, சின்ன சேலம், சேலம் டவுன், திருப்பத்தூர், ஆத்தூர் 13 ஸ்டேஷனில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 75 காலி பணியிடம் உங்களுக்காக இருக்குது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தேதி 9/9/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாயிஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக் அஸ் ஃபெசிலேட்டர்ஸ், அதாவது 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தால் போதும். ஜென்ரல் பப்ளிக் யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அது கூட நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார், பேன் கார்டோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அங்கே நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக ஜென்ரல் கண்டிஷன்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே நீங்கள் செலக்ட் ஆகிறீங்களோ, எந்த ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அங்கே மட்டும்தான் இருக்கும். வேற எங்கேயும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஸோ இதில் ப்ரொபோஷன் பீரியட் உங்களுக்கு 2 இயர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆர் ஃபார் த டூரேஷன் பிரிஸ்கிரைப்ட் பை த ரயில்வே போர்டு அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் பொறுத்து தான் உங்களுக்கான சம்பளமும் இருக்கும். அதே மாதிரி இந்த யூனிஃபார்ம் கோடுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மென் அண்ட் உமனுக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பேசஞ்சர்ஸ் வருவாங்க, நீங்கள் ஜஸ்ட் வந்து அவங்க சொல்கிறக்கூடிய எந்த பிளேஸ்க்கு போகணுமோ அந்த ஏடிவிஎம் மூலியமாக, ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் மூலியமாக நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்து கொடுக்கறது மட்டும் தான் உங்களோட வேலையாக இருக்கும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருவாங்க. அதை வச்சு தான் உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே. ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே டெர்மினேஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் எல்லாமே இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இவங்க ஒரு அஃபிஷியல் வெப்சைட் கொடுக்குறாங்க. www. சவுத்தர்ன் ரயில்வே இந்தியன் railways.gov.in அப்படின்றதுல போயிட்டு செலக்ட் டெண்டர் டேப்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். நான் டைரெக்டாக அந்த டெண்டரோட டேப் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு, எங்கே அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் அஸ் ஃபெசிலேட்டட் டு ஆப்ரேட் ஏடிவிஎம்ஸ் அட் எந்த ஸ்டேஷன் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே ஒரு அட்ரஸ் இருக்கும், அதாவது டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர், சேலம் டிவிஷன், சவுத்தர்ன் ரயில்வே, சூரமங்கலம், சேலம் 636005 அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி, அதாவது 9/9/2025 அன்னைக்கு ஈவினிங்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் டேட்டில் வந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கும். மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் போகிறோம். யார் வேணாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை மொபைல்
இமெயில் யூஸ் பண்ண தெரிஞ்ச நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ இதில் ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இதில் கீழே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா, இதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டணும். ஃபோட்டோ ஒட்டிட்டு இப்படி கிராஸாக சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ரிட்டையர்ட் எம்ப்ளாயி, இதில் ஜென்ரல் பப்ளிக்காக நேம், ஜென்ரல் பப்ளிக்கோட நேம் எழுதிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் இருக்கும். உங்களோட பெயர், ஃபாதர் நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜெண்டர் என்ன, ரெசிடென்ஷியல் அட்ரஸ், எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, என்ன ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு முழு தகவலும் இருக்கும். ஸோ இதில் உங்களோட சைனும் நீங்கள் பண்ணிவிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்டில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட்ஸ், அதில் ஆதார் கார்டு அட்டாச் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனான சர்டிஃபிகேட் வந்து 10th கிளாஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்குறாங்க. பேன் கார்டு, அதே மாதிரி ஆதார் கார்டு எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு 9/9/2025 நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு டிவிஷன் வைஸாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன மாவட்டம், எந்த டிவிஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வந்திருக்கா வரலையா அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துருவேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினருக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.